ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இது வந்து ஒரு சேல் வீடியோ. 1987 6 கிராம் எடையுள்ள காயினு, காப்பர் நிக்கல் காயின். சரிங்களா? அது வந்து வெரி வெரி ஸ்கேர் காயின். ஒருவேளை அடுத்து ரேராக சான்சஸ் இருக்குது. அதனால் வந்து இப்போயே கொஞ்சம் வாங்கி வச்சுக்கோங்க. பொதுவாகவே நான் ஒவ்வொரு வீடியோலையும் சொல்கிறது இதுதான். 2025 புக்கில் காப்பர் நிக்கல் காயின், அதாவது கமெமரேட்டிவாக இருந்தாலும் இந்த மாதிரி டெஃபினிட்டிவாக இருந்தாலும் அதனோட ரேட் வந்து ஹை ஆகிட்டே தான் போகுது. சரிங்களா? இப்போ இதெல்லாம் வந்து வெரி 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 ஸ்கேரு. அடுத்து ரேராக சான்சஸ் அதிகமாக இருக்குது. நான் உங்களுக்கு வந்து ஒரு காயினாக காமிக்கிறேன் பாருங்கள். ஹைதராபாத் மின்ட்டு காயின் நல்லா தெளிவாக இருக்கும். தெரியுதுங்களா? இது எல்லாமே 87 மட்டும்தான், வேறு எந்த காயினும் கிடையாது. 87 ஹைதராபாத் மின்ட்டு மட்டும்தான். சரிங்களா? ஸோ நான் உங்களுக்கு வந்து புக்கை காமிக்கிறேன் பாருங்கள். மொத்தம் வந்து இதில் வந்து 15 காயின் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் என்கிட்ட. காயின் எல்லாமே நல்ல கண்டிஷனில் இருக்கும். தெளிவாக தெரியுதா? ஹைதராபாத் மீட்ரா. ஸோ 1987 எல்லாமே ஹைதராபாத். அதாவது இந்த 6 கிராம் காயினை பொறுத்த வரைக்கும் 84 87 வந்துட்டு கொஞ்சம் வெரி வெரி ஸ்கேர் கேட்டகரியில் வந்துருச்சு. 1982 கண்ணிலே பார்க்க முடியாது ஹைதராபாத் மின்ட். அதே மாதிரி 83 அதெல்லாம் வந்து ரொம்ப லிமிட்டடாக தான் அடிச்சுப்பாங்க. ஸோ அதில் வந்து நிறைய ஃபேக் காயின்ஸ் எல்லாம் இருக்கும். அதனால் வந்துட்டு அது கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே கிடைச்சாலும் ஒருவேளை வந்து அது வந்து உண்மையிலே வந்து ஒரிஜினல் காயின் தானான்னு சொல்லிட்டு ஒரு கிரேடிங் இதுக்கு அனுப்பிச்சு கூட நீங்கள் பார்த்துக்கிடலாம். சப்போஸ் இப்போ வந்து ஒரு கிரேடிங்க்கு அனுப்புகிறோம்னா அதிலே கண்டுபிடிச்சிருவாங்க அது ஃபேக் காயினாக இருந்தால் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ 82 83 கேர்ஃபுல்லாக வாங்குங்க. சரிங்களா? 84 87 ஹைதராபாத் வந்து வெரி வெரி ஸ்கேரு. அதே மாதிரி 88 89 வந்து 88 நொய்டா வந்து பயங்கர, அது வந்து ரேர். அது வந்து இப்போ கிட்டத்தட்ட வந்து 1000 ரூபாய்க்கு மேலே போயிடுச்சு ஒரு காயின். எக்ஸப்ட் கண்டிஷன்லேயே யூஎன்சியாக இருந்தால் அதெல்லாம் ரேட்டு வேறு மாதிரி இருக்கும். அதே மாதிரி 89 90 வந்து நொய்டா மின்ட் வந்து அடுத்து ஸ்கேரிங். சரிங்களா? இந்த அளவுக்கு ஸ்கேரிங் இல்லை, பட் அதுவும் ஸ்கேரிங்கில் தான் இருக்குது. இது வந்து வெரி 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 ஸ்கேர். அடுத்து ரேராக சான்சஸ் இருக்குது. அது வந்து ஸ்கேர். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வந்து வேணுங்கிறவங்க கால் பண்ணி புக் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்துட்டு என்கிட்ட மொத்தமாக 15 காயின் இருக்குது. ஒரு சின்ன லாட்டு தான். நீங்கள் வந்துட்டு எனக்கு கால் பண்ணி புக் பண்ணும் போது என்கிட்ட ரேட் கேட்டுக்கோங்க. நான் இப்போ உங்களுக்கு வந்து புக்கை வந்து நான் காமிக்கிறேன் பாருங்கள். 2025 புக்கை அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஒரு ஐடியா கிடைக்கும். 6 கிராம் எடையுள்ள 1 ரூபி காப்பர் நிக்கல் காயின். சரிங்களா? இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் 82 பொறுத்த வரைக்கும் பாம்பே மின்ட்டு. அது வந்து யூஎன்சி கண்டிஷனே அதில் டாட் போட்டு வச்சுட்டாங்க பாருங்கள். கிடைக்கிறது கஷ்டம். எக்ஸப்ட் கண்டிஷனுக்கே 30,000 ரூபா. சரிங்களா? வெரிஃபைன் கண்டிஷனுக்கு 18,000 ரூபா. 83 வந்து பாம்பே மின்ட்டு வந்து யூஎன்சி வந்து ஸ்கேர் கேட்டகரியில் இருக்குது. ஹைதராபாத் வந்து எக்ஸ்ட்ரீம்லி ரேர். அடுத்து 84க்கு வாங்க. 84 வந்து ரேருன்னு போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள். அதாவது யூஎன்சியை பொறுத்த வரைக்கும் 500 ரூபா, எக்ஸப்ட் கண்டிஷனு 150 ரூபா, வெரிஃபைன் கண்டிஷன் 100 ரூபா. இதே இது 87 பார்த்தீங்கன்னா 87 ஹைதராபாத் வந்து யூஎன்சி கண்டிஷனில் வந்து 300 ரூபா, எக்ஸப்ட் கண்டிஷனில் 50 ரூபா போட்டிருக்காங்க. பட் இதில் என்ன ஒரு இதுனா, இப்போ 88 எடுத்துக்கிட்டிங்கன்னா ரேரு 3000 ரூபா 1000 ரூபா, யூஎன்சினா 3000 ரூபா, எக்ஸப்ட் வந்து 1000 ரூபா அந்த மாதிரி போட்டு வச்சுருக்காங்க. இதில் இன்னொன்று என்னென்னா, ஆக்சுவலாக வந்துட்டு புக்கில் வந்து ஒரு ரேட் கொடுத்துருக்காங்க இல்லையா? எக்ஸப்ட் கண்டிஷனுக்குனா ஒரு ரேட்டு, யூஎன்சி கண்டிஷனா. ஆக்சுவலாக சில காயினில் பார்த்தீங்கன்னா புக்கு ரேட்டுக்கும் நம்ம மார்க்கெட் ரேட்டுக்கும் வித்தியாசம் வரும். இப்போ ஒரு சில காயினில் வந்து ரேட் அதிகமாக இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் இப்போ 1987 எடுத்துக்கோங்களேன். அவங்க வந்து எக்ஸப்ட் கண்டிஷனில் வந்து 50 ரூபா தான் போட்டிருக்காங்க. பட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து ரேட்டு 100 ரூபாய் தாண்டி தான் விற்கிது. சரிங்களா? ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, இது வந்து ஒரு ரெஃபரன்ஸ், அவ்வளோதான். நான் ஒவ்வொரு வீடியோலையும் சொல்கிறது தான். ஏன்னா இப்போ சில காயின் சில நாணயங்களை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் ப்ரைஸும் இதுவும் கொஞ்சம் ஒத்து போகும்.
சில காயினில் சில நாணயங்களில் வந்து அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். புக்கில் வந்து ரேட் கம்மியாக இருக்கும், மார்க்கெட் ப்ரைஸ் அதிகமாக இருக்கும். ஏன்னா மார்க்கெட் நிலவரன்றது அன்றாட சேல்ஸ் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு இது இல்லையா. ஸோ இவங்க வந்து இப்போ அப்ராக்சிமேட்டாக வந்து ஒரு 1 இயருக்குரியதை வந்து அவங்க வந்து போட்டிருக்காங்க. பட் இதே இது இந்த இப்போ புக்கு வந்து ஒரு 3-4 மாதம் ஆகுது. இப்போ அடுத்து புக்கு வர்றதுக்கு இன்னொரு 6 மாதம் கழித்து தான் வரும். 6 மாதம் 1 வருஷம் கழித்து தான் வரும். அதுக்கிடையில் ஃப்ளக்சுவேஷன்ஸ், அதாவது எப்படி சொல்கிறது, ஃப்ளக்சுவேஷன்றது வந்து ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும். அதாவது அதிகமாகும், எனக்கு தெரிஞ்சு குறைவாக சான்சஸே கிடையாது, அதிகமாகும். ஸோ மார்க்கெட் ப்ரைஸ் இன்றைக்கி என்ன மார்க்கெட் ப்ரைஸ் இதுதான். இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை, ஒரு எக்ஸாம்பிள் இன்றைக்கி நீங்கள் வந்து என்கிட்ட ரேட் கேட்குறீங்க, நான் சொல்கிறேன். நீங்கள் அன்றைக்கே புக் பண்ணிட்டீங்கன்னா அந்த ரேட்டு அப்படியே இருக்கும். சப்போஸ் ஒரு வேளை ஒரு வாரமோ இல்லை 10 நாளாக கழித்து நீங்கள் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சின்ன சின்ன சேஞ்சஸ் ஒரு சில சமயங்களில் அப்படியே இருக்கும் அதே ரேட்டு, ஒரு சில சமயங்களில் 10 ரூபா 20 ரூபா கூட வரும். ஸோ அன்றாடம் என்ன ரேட்டோ அதை தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியும். அதனால் வந்துட்டு புக்கில் இந்த மாதிரி போட்டிருக்கல மேடம் அப்படின்னு யாரும் தயவுசெய்து சொல்லாதீங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், ஒரு காயினும் டீலருக்கு டீலர் மாறும். எதுக்கு நான் இதை சொல்கிறேன்னா, இப்போ நான் வந்து ஒரு லாட்டாக எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த காயினே ஒரு 200 காயின் 300 காயின் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க, எனக்கு ரேட்டு ரொம்ப கம்மியாக கிடைக்கும். அப்போ நான் ஓரளவுக்கு ரேட் மாடரேட்டாக நான் விற்பேன். இதே இது வந்து நானே வந்து ஒரு 50 காயின் மட்டும்தான் வாங்குறேன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ எனக்கு ரேட்டு ஹையாக தான் வரும். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நான் மார்க்கெட் ப்ரைஸை வச்சு தான் நான் விற்க முடியும். ஸோ இந்த மாதிரி இதே இது ஒரு சில டீலருக்கு வந்து நிறைய காயின்ஸ் வாங்கியிருப்பாங்க, சில பேர் 500 1000 காயின் கூட வாங்கியிருப்பாங்க. அவங்களுக்கு ரேட்டு கம்மியாக வரும்போது அவங்க ரேட் ரொம்ப நல்லா கம்மியாகவே விற்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது எப்படி யார்கிட்ட என்ன மாதிரி காயின் வாங்குகிறோம், எவ்வளோ குவான்டிட்டி வாங்குகிறோம், அதுதான் வந்து லாட்டாக எடுத்தோம்னா நமக்கு நல்ல லாபம்தான். பட்டு எப்படி சொல்கிறது, அது வந்து எல்லோரும் லாட்டாக எடுக்க முடியாது இல்லையா. ஸோ இதை பொறுத்து தான் வந்து டீலர்ஸ் வந்து அவங்க ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அதாவது நிறையா பெரிய லாட்டாக எடுத்தாங்கன்னா மார்க்கெட் ப்ரைஸை விட கொஞ்சம் கம்மியாக விற்பாங்க. சப்போஸ் வந்து 25 காயின் 50 காயின் தான் எடுக்கிறாங்க அப்படின்னாக்கா மார்க்கெட் ப்ரைஸ் தான் விற்க முடியும். அதனால் அந்த டீலர் இப்படி விற்கிறாங்க, இந்த டீலர் யார்கிட்டையும் எதையும் கொண்டு போய் சொல்லாதீங்க. உங்களுக்கு எங்கே கம்மியாக இருக்குதுன்னு தோணுதோ நீங்கள் அங்கே போய் தாராளமாக வாங்கிக்கலாம். அதனால் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு டீலரை வந்து இன்னொரு டீலரோட கம்பேர் பண்ணாதீங்க. அது வந்து தவறான ஒரு எதுக்கு நான் இதை சொல்கிறேன்னா, கஷ்டமாயிடும். இப்போ அவங்க வந்து என்ன மாதிரி காயின் வாங்கியிருப்பாங்கன்னு நமக்கு தெரியாது, லாட்டாக வாங்கினாங்களா இல்லை கம்மியாக வாங்கினா. அதனால தான் நான் சொல்கிறேன், உங்களுக்கு ஒரு வேளை வேறு ஒரு சேனலில் நீங்கள் பார்க்குறீங்க ரேட்டு கம்மியாக இருக்குது இதை கண்டிஷனுக்கு அப்படின்னாக்கா நீங்கள் தாராளமாக அங்கே போய் வாங்கிக்கலாம். தயவுசெய்து வந்து கம்பேர் பண்ணி சொல்லாதீங்க, அவ்வளோதான். சரிங்களா? ஸோ உங்களுக்கு வேணுங்கிறவங்க கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. 15 பீஸ் தான் என்கிட்ட இருக்குது. பீஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும். நீங்கள் கால் பண்ணி புக் பண்ணும்போது நான் ரேட் சொல்கிறேன், ஆனால் உடனே புக் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். சரிங்களா? ஷிப்பிங் வேணால் நான் ஃப்ரீ பண்ணி தரேன், அது என்னால் பண்ண முடிஞ்சால். அதாவது ரேட்டை வந்து குறைக்கிறதுக்கு என்கிட்ட கேட்காதீங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து வெரி வெரி ஸ்கேர்னு அடுத்து ரேர் ஆயிரும். 84 எப்படியோ அது மாதிரி தான் 87. ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் ஒரு வேளை 15 காயின் மொத்தமாக எடுக்கிறீங்க, ஒருத்தரே எடுக்கிறீங்கன்னா நான் வேணால் ஷிப்பிங் வந்து ஃப்ரீ பண்ணி கொடுக்குறேன். சரிங்களா? இதுதான் என்னால் பண்ண முடியும். ஸோ வேணுங்கிறவங்க கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. என்னோடய நம்பரை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.